ஷூட்டிங்கில் ஏதாவது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. என்னன்னா வெயில் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நமக்கு ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு நம்ம அந்த சீனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். நமக்கு வந்துட்டு வரக்கூடிய ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த ரெஸ்ட் ரூம் போகிறது இல்லையா, நமக்கு வந்துட்டு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹில்ஸான ஏரியாவில் இருப்போம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி மெனக்கடணும். அதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு பார்ட் ஆஃப் த ஜாப் தானே. ஸோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டனால இட்ஸ் நாட் அ பிக் திங். நான் அவங்க கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம், செம்பி படம் பண்ணும்போது அங்கே கோவை செல்லம்மா, தம்பி ராமையா சார் பெரிய க்ரூ நடிக்கிறாங்க. அவங்களே என்னன்னா வெளியே தான், ஏன்னா அவர் ஹில்ஸு அதுக்கு மேலே வந்து வண்டி வராதுன்ற சுச்சுவேஷனில் எப்படி அங்கே ஒரு இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அஸ் அ உமனா நம்ம அங்கே இருக்கிற சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பார்த்துக்கணும். ஸோ இது நம்ம அந்த காலத்துலேருந்தே பழகிருப்பாங்க இல்லையா, நம்ம வழியாக நம்ம வந்து இப்போ இந்த கல்ச்சர்லேயும் வேற வழி இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ கூட நீங்கள் ஸ்கின்காக எதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஸ்கின்ன்றது வந்து அதான் இப்போ என்னன்னா நமக்கு டல்லு தான் வேணும். இப்போ நிறைய ஒரு ஆடிஷனே நான் போகிறேன் அப்படின்னா மேக்கப்பே இல்லாமல் வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மளை கேஸ்ட் பண்ணும்போதே என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணும். இப்போ என்னன்னா நம்மளை வந்து இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரி ஒரு பக்கத்து நார்மலான ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி ஸோ நார்மலாக அப்படி கேஸ்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு சிஸ்டர் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா ஓகே. நம்மளை எப்படின்னா ஒரு அம்மா, ஒரு குழந்தைக்கு அம்மா, அந்த ஒரு கேட்டகிரியிலேயே வந்து நம்மளை கேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னா லிட்ரலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பாவப்பட்ட அம்மாவாக இருப்பாங்க. அந்த அம்மா மேக்கப் போட்டிருப்பாங்களான்னா இல்லை, இருக்காது. ஸோ அப்படி கேஸ்ட் பண்ணுறதுனால அந்த மேக்கப்புன்ற தேவை வந்து எனக்கு இல்லை. ஸோ மெயின்டெனன்ஸும் செலவும் கம்மி. ஏன்னா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இதுக்கும் பார்க்குறதுன்றது இட்ஸ் அ பிக் டீல். அதை தாண்டி நமக்கு பர்சனலாக நமக்கு செலவுகள் நம்ம ஃபேமிலிக்கும் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இல்லை, மேபி அதான் நான் சொன்னேனே, மேபி நம்மளை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வேற மாதிரியான நம்ம கண்டென்ட்டில் பண்ண போகிறோம். இதெல்லாம் உடச்சிட்டு இந்த ஒரே கேட்டகரியில் ஒன்று பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் உடச்சிட்டு வேற ஒரு இதில் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக ஐ வில் என்ன சொல்கிறது, நான் அதை மாற்றிப்பேன். எனக்கு என்ன வேணும், இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் என்னென்னா நல்லா சாப்பிடணும். இன்டேக் ஸ்கின்னுக்குன்னா மூஞ்சிலெல்லாம் பூசுறதெல்லாம் வந்துட்டு லைஃப் லாங் வராது. ஸோ அது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நம்ம ட்ரை ஆகுதா ஒரு நல்ல மாய்ஸ்சர், வெளியே போகிறீங்களா, வெயிலில் போகிறீங்களா, ஒரு சன்ஸ்க்ரீன், அதை தாண்டி நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐ ஷேடோ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேசிக்கான ஐட்டம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை அழகுபடுத்திக்கிட்டாலே போதும்.